கேட்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம பகவானோட நாமத்த சொல்லலாம். அதுவும் பக்தி தான். அதுவும் கீர்த்தனம் தான். பட் சங்கீர்த்தனம்னா எல்லாரும் சேர்ந்து பண்றது. எல்லாரும் சேர்ந்து பகவானுடைய நாமத்த சொல்றது. எல்லாரும் சேர்ந்து பாகவதத்த பிரச்சாரம் பண்றது. இதெல்லாம் கலியுகத்துடைய ரெக்கமெண்டேஷன். சோ அந்த சங்கீர்த்தனம் செய்யும்போது துஷ்யந்தி ச ரமந்தி ச பக்தர்கள் ரொம்ப பெரிய ஒரு பேரானந்தத்தை அடையறாங்கன்னு சொல்லியிருக்கு. நம்ம அந்த மாரி சேர்ந்து பகவானுடைய புகழ பரப்புறதா இருக்கட்டும், நம்மளுடைய பெர்சனல் சாதனாவா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து செய்றோம் அப்படின்னா, அப்ப நம்ம உண்மையிலேயே துஷ்யந்தியும் அடையும். அதே போல ரமந்தியும் கிடைக்கும். சோ நம்ம இன்றைய பாகவதம் அத்தியாயம் 4 முதல் காண்டம். நாரத முனி தோன்றுகிறார். இதான் அத்தியாயத்தோட தலைப்பு. அந்த அத்தியாயத்த நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானாतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम्। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं परमानन्दमाधवम्। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिति नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। நம்ம முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் காண்டம் 4வது அத்தியாயம் ஸ்ரீ நாரத முனியின் தோற்றம் ஸ்லோகம் 1. பக்தர்கள் வாசிக்கிறீங்களா? ஓகே, நான் 3 தடவை சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க பின்தொடர்ந்து சொல்லலாம். व्यास उवाच इति ब्रुवाणां संस्तूय मुनीनां दीर्घसत्रिणां वृद्धः कुलपति सूतं बभ्रुवच शौनको ब्रवीत्। व्यास उवाच इति ब्रुवाणां संस्तूय मुनीनां दीर्घसत्रिणां वृद्धकुलपति सूतं बभृच्छ शौनको ब्रवीत्। व्यास उवाच इति ब्रुवाणां संस्तूय मुनीनां दीर्घसत्रिणां वृद्धकुलपति सूतं बभ्रुच्छ शौनको ब्रवीत्। பக்தர்கள் சொல்லாமா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பதம் 1. இது வியாச உவாச்ச இது இதி ப்ருவாணாம் சம்ஸ்தூய முனினாம் தீர்க்க சத்ரினாம் விருத்த குல பதிசூதம் பௌருஷ சௌனகோ பிரவீத். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் படிக்கிறேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. Yes, Mataji. व्यास उवाच
इति ब्रुवाणां संस्तूय मुनीनां दीर्घसत्रिणां वृत्तकुलपतिसूतं पौरुच शौनको विब्रवीत्। हरे कृष्णा। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु न படிக்கிறேன். ओम नमो भगवते वासुदेवाय. व्यास उवाच इति प्रभूणां संस्तूय मुनीनां दीर्घसत्रिणां वृत्तकुलपतिसुतं ऋष्यशौनको ब्रवीत्. हरे कृष्ण. हरे कृष्ण. வேற யாராவது? हरे कृष्ण प्रभुजी। எஸ். व्यासोवाच इति ब्रुवाणां संस्तूय मुनीनां दीर्घसत्रिणां वृत्तकुलपति सुदं वृष शौनगो ब्रवीत्. हरे कृष्ण प्रभुजी। थैंक यू प्रभुजी. हरे कृष्ण. या வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. வியாசதேவர் உவாச்ச கூறினார், இது இவ்வாறு புருவாணம் பேசி சம்ஸ்துய பாராட்டி முனினாம் பெரும் முனிவர்களின் தீர்க்க நீடித்த ஸ்திரீனாம் யாகம் செய்வதில் ஈடுபட்டு இருந்தவர்களின் விருத்த வயதான குலபதி சபை தலைவர் சூத கோஸ்வாமியிடம் பகுருச கற்றறிந்த சவுனகர் என்னும் பெயர் கொண்ட அப்ரவீத் கூறினார். மொழிபெயர்ப்பு: இவ்வாறாக நீடித்த யாகத்தில் ஈடுபட்டிருந்த முனிவருக்கெல்லாம் வயது முதிர்ந்த தலைவராக இருந்த சவுனக முனி சூத கோஸ்வாமி பேசியதை கேட்டு அவரை பின்வருமாறு பாராட்டி பேசினார். பொருளுரை: கற்றவர்களின் சபையில் பேச்சாளருக்கு பாராட்டுகளை அளிக்கும் போது பாராட்டுபவருக்கு பின்வரும் தகுதிகள் இருக்க வேண்டும். அவர் ஒரு முதியவராகவும் அவைத்தலைவராகவும் இருக்க வேண்டும். பரந்த நாணம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். ஸ்ரீ சவுனக ரிஷி இத்தகுதிகளை எல்லாம் பெற்றிருந்தார். எனவே சூத கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தை தாம் சுகதேவ கோஸ்வாமியிடம் இருந்து கேட்டுணர்ந்தது போலவே அளிக்க விரும்பிய பொழுது சவுனகரும் எழுந்து அவரை பாராட்டினார். சுய தன்னுணர்வு என்பது தற்பெருமையுடன் ஒருவன் முந்தைய ஆச்சாரியரை மீற முயன்று தனது சொந்த ஆச்சாரியரிடம் அவனுக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதே சமயம் குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு ஏற்ப குறிப்பிட்ட முறையில் பேசும் அளவிற்கு விஷயத்தை அவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும். பாடத்தின் மூல நோக்கம் காப்பாற்றப்படவும் வேண்டும். தெளிவற்ற எந்த அர்த்தத்தையும் அதிலிருந்து செல்லக்கூடாது. இருப்பினும் கேட்பவர் புரிந்து கொள்வதற்காக கவனத்தை கவரும் வகையில் அதை அளிக்க வேண்டும். இதுவே தன்னுணர்வு எனப்படும். யதாதீதம் யதாமதி எனும் சொற்களை பேச்சாளரான சூத கோஸ்வாமி உச்சரித்ததை கொண்டே அவரது மதிப்பை அவைத்தலைவரான சவுனகரால் எடை போட முடிந்தது. ஆகவே ஆனந்த பரவசத்துடன் அவர் பாராட்டினார். மூல ஆச்சாரியரை பிரதிநிதிக்காத எவரிடமிருந்தும் எதையும் கேட்க நாம் விரும்பக்கூடாது. எனவே இரண்டாவது முறையாக பாகவதம் பேசப்படும் இக்கட்டத்தில் பேசியவரும் அதை கேட்டவர்களும் தகுதியுள்ளவர்களாக இருந்தனர். இதுவே பாகவதத்தை பேசுவதற்குரிய தகுந்த சூழ்நிலை ஆகும். அப்பொழுதுதான் அதன் உண்மையான நோக்கம் தடையின்றி நிறைவேறும். இத்தகைய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இல்லையெனில் சம்பந்தம் இல்லாத நோக்கத்திற்காக பாகவத்தை பேசுவதற்கும் கேட்பவருக்கும் வீண் வேலையாக அமையும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण. व्यासुवाच इति ब्रुवाणां संस्तूय मुनीनां दीर्घसत्रिणां वृद्धकुलपतिसूतं बभृच्छ शौनको ब्रवीत्. इति ब्रुवाणां அப்படின்னா இவ்வாறு பேசிய. வியாச உவாச்ச அப்படின்னா இப்ப இது வியாசதேவர் பேசுறார். வேதவியாசர் தான் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதியிருக்கார். ஸ்ரீமத் பாகவத வேதவியாசர் எழுதும் போதே என்னென்ன விஷயங்கள்லாம் எங்கெங்க அவருக்கு கிடைச்சிச்சோ அதெல்லாம் அப்படியே உள்ள இங்க
என்ன சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் ஒரு ஒரு தொகுப்பா இங்க போட்டிருக்காரு. ஒரு இடத்துல சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் பேசுறாங்கங்கிறத ஒரு தொகுப்பா போட்டிருக்கார். சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ்ட்ட பேசினப்போ சூத்த கோஸ்வாமின்னு ஒரு அற்புதமான ஒரு பாகவதர், அவர் அதை கேட்டார். அவர் இது சௌனகாதிக ரிஷிகள்கிட்ட பேசினார். அந்த ஒரு தொகுப்பையும் அப்படியே போட்டிருக்கார். அதே போல அவர், அவருடைய குருவான நாரத முனி, அவங்க 2 பேரும் பேசினது அதையும் ஒரு தொகுப்பா போட்டிருக்கார். இந்த மாதிரி நிறைய உரையாடல்கள்லாம் நீங்க பாகவதத்துல பார்க்கலாம். அது அந்த உரையாடல்கள்லாம் எப்படி ஒரு ஒரு பின்னி பிணைந்து இருக்கு, எப்படி சம்பந்தம் வருது அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். அது ஒன்றும் ஒரு கன்ஃபியூஷனாலாம் இருக்காது. பட் நிறைய இடத்துல வியாசதேவர் தானே எழுதிட்டு இருக்காரு. அதனால வியாச உவாச்சன்னு வருது. இப்ப வியாசதேவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, சூத்த கோஸ்வாமி சௌனகாதி ரிஷிகள்கிட்ட நான் இந்த பாகவதத்தை பேச போறேன் அப்படிங்கிறத சொல்றார். யதாதீதம் யதாமதிஹி. இது போன அத்தியாயத்துல வந்த கடைசி ஸ்லோகம். நம்ம இப்போ 4வது அத்தியாயம் வந்துட்டோம். நம்ம 3வது அத்தியாயத்துல நம்ம ஒரு 2 வாரம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 2 வாரம் பார்த்தோம் அப்படின்னா 2 வகுப்பு பார்த்தோம், அவ்வளவுதான். 2 வகுப்பு 3வது அத்தியாயத்தை பார்த்துட்டு 4வது அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இப்ப 4வது அத்தியாயத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது முந்தைய ஸ்லோகத்துடைய ஒரு தொடர்ச்சி. யதாதீதம் யதாமதிஹின்னு பிரபுபாதர் அந்த பொருளுரையில சொல்றார். சூத்த கோஸ்வாமி நான் பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமி பேசினப்போ கேட்டேன் இல்லையா, நான் என்ன கேட்டேனோ, யதாதீதம் யதாதீதம் யதாமதினா எந்த அளவுக்கு என்னுடைய புத்தி என்னுடைய அதை கிரகிச்சிருக்கோ அதை நான் அப்படியே நான் சொல்றேங்கிற. நான் என்ன கேட்டேனோ சாவயிஷ்யாமி, நான் உங்களுக்கு அதை சொல்றேன். ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நான் என்ன கேட்டு என்ன புரிந்து கொண்டேனோ அதைத்தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நானா எதுவுமே சொல்லல. இந்த காலத்துல நிறைய புதுசா எஸ்பெஷலி நவீன காலத்துல ஸ்கூல்ல எல்லாம் ஒரு வார்த்தையே உண்டு. கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. கிரியேட்டிவிட்டினா தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? புது படைப்பு அப்படின்னா கிரியேட்டிவிட்டி புது படைப்பா? புதிய படைப்பு தான் கிரியேட்டிவிட்டி. படைப்பு, புதிய படைப்பு. கிரியேட்டிவிட்டி, கிரியேஷன். ஓகே, கிரியேட்டிவிட்டி அப்படின்னா அப்படியே நீங்க புதுசா நீங்க படைக்கிறீங்க. ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க புதுசா படைப்பு, புது படைப்பு அப்படிங்கிறதுக்கு கிரியேட்டிவிட்டி. அப்படியே உங்களுடைய அந்த கற்பனையை அப்படியே அதிகமா செலுத்தி புதுசா நீங்க கண்டுபிடிக்கணும், புதுசான விஷயங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. வேத கலாச்சாரத்துல புதுசு அப்படின்னு எதுவுமே கிடையாது. எஸ்பெஷலி ஞானத்தை சொல்ற வகையில அந்த கிரியேட்டிவிட்டிங்கிற வார்த்தை வேத சாஸ்திரத்தை ஏத்துக்கிடவே மாட்டாங்க. நவீன கல்வியில கிரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்பவும் அதிகமா சொல்லப்படுது. அதோடைய முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தியும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது இல்ல அப்படின்னா நவீன கலாச்சாரமே இல்ல, நவீன கல்வியே தப்புங்கிற அளவுக்கு பேசுவாங்க. அப்ப அந்த கிரியேட்டிவிட்டிக்குன்னு அந்த அளவுக்கு முக்கியத்துவம். ஆனா வேத கலாச்சாரத்துல அந்த புதிய படைப்புன்னு சொன்னாலே ஒன்னு ஓரம் கட்டிடுவாங்க. இவன் பேச்செல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. வேத கலாச்சாரத்துல புராதனம் தான் முக்கியம். புராதனம்னா பழசு, முன்னாடி நடந்தது. கீதையிலையும் கிருஷ்ணர் பார்க்கலாமே, புராதனம். அந்த புராதனங்கிற வார்த்தையை கிருஷ்ணர் ஒரே ஸ்லோகத்தை பல இடத்துல சொல்லுவார். இத நான் அங்க சொல்லி அங்க இங்க செஞ்சாங்க, அதே தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. கீதையிலேயே பாக்குறோமே, கிருஷ்ணர் பகவத்கீதையிலிருந்து அர்ஜுனன் சொல்லும் போது, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்ரீயோ விதுஹு ச காலநேகோ மகதோ யோக நஷ்ட பரந்தபா. இந்த வேத ஞானம் அந்த குரு சில பரம்பரை மூலமா வருது. அதே ஞானத்தை இப்ப நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நஷ்டமாயிடுச்சு, காலப்போக்குல அது அழிந்து போயிடுச்சு. காலநேக மகத்தோனா காலப்போக்குல அந்த ஞானம் அழிந்தனால அதே விஷயத்த நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படியே நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் இந்த ஞானத்தை நான் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வியம் விவஸ்வான் மனவே பிராகூர் மனுரிக்ஸ்வாகவே அப்ரவீத். நான் இது விவஸ்வானுக்கு சொல்லி மனு நான் விவஸ்வானுக்கு சொல்லி விவஸ்வான் மனுக்கு சொல்லி மனுவோடைய பரம்பரையில் வரக்கூடிய இக்ஷ்வாக்கு இக்ஷ்வாக்கு மூலமா இது பரம்பரையா இந்த உலகத்துல இருக்கு அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதுவும் இந்த ஞானம் வந்து புராதனமானது. புராதனம் அப்படின்னா ரொம்ப பழமையானது அப்படின்னு அர்த்தம். வேத கலாச்சாரத்துல பழையது அப்படின்னா தான் நம்மள ஏத்துக்கிடுவாங்க. புதுசு, புதுமை, கிரியேட்டிவிட்டி அப்படின்னா அதான் நமக்கு நம்மள வந்து பாதரே பண்ண மாட்டாங்க. இன்ஃபாக்ட் அது தப்பு. பிரபுபாதர் தான் சொல்லுவார். நம்ம என்னதான் புதுமை, இல்ல புதுசு, இல்ல அ நவீனமான ஒரு கண்டுபிடிப்புன்னு எல்லாம் சொன்னா கூட, ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு. ஓல்டு வைன் இன் அ நியூ பாட்டில் அப்படின்னு. அதாவது அதே சரக்கு தான். ஆனா புதிய ஒரு சாராய பாட்டில்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சமஸ்கிருதத்துல சொல்லணும் அப்படின்னா, பாகவதத்துடைய வார்த்தைகள்ல புனశ్చర్విத சர்வநானம். ஏற்கனவே இருந்த சக்கை தான். அந்த சக்கையில ஒண்ணுமே இல்லன்னு தான் தூக்கி போட்டுருக்காங்க. அந்த சக்கையில ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த அதே சக்கை மறுபடியும் மறுபடியும் போய் கடிக்கிறது. ஆனா என்ன? அதே சக்கை தான். நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஏற்கனவே அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த சக்கைய புதுசு புதுசா பிரசன்ட் பண்றாங்க. எப்படி இந்த அ ஒரு சாராயம், அது வந்து ஒரு புது பாட்டில்ல போட்டோம். அது ஏற்கனவே பழைய சரக்கு தான். ஆனா அத புது பாட்டில்ல போட்டா, அது ஏதோ ஒரு புதுசுன்னு நெனச்சு மக்கள் வந்து அத வாங்கி வாங்கி குடுக்கி, நம்ம பார்க்குறோமே நெறைய பேர் இந்த மாரி சாராயம் குடித்து இறந்து போறதெல்லாம் பார்க்குறோம். மக்கள் எந்த அளவுக்கு மோகித்து போறாங்கன்னு பார்க்குறோம். வேத கலாச்சாரத்துல எப்பவுமே பழமை தான் வேணும். புதுசுன்னே பேசுறதுக்கு இடமே கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்மளுடைய குரு அவங்க வந்து 1970கள், 80களிலெல்லாம் பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல அவங்க வந்து இந்த மாரி பகவத்கீதை, ரூபாட புத்தகங்கள், பாகவதம் இதெல்லாம் அவங்க வந்து நெறைய இடத்துல விநியோகம் பண்ண போவாங்க. ஒரு வண்டியில ஒரு சங்கீர்த்தன வண்டி மாரி இருக்கும். அதுல வந்து ஒரு 7, 8 பக்தர்கள் சேர்ந்திருப்பாங்க. இந்தந்த ஊர்ல போய் தங்கி, தங்கி அங்க வந்து அ புத்தகங்கள்லாம் விநியோகம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் மாறி, மாறி போயிட்டே இருப்பாங்க. புத்தகம் விநியோகம் பண்றது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு தொழில். இப்ப நம்ம குரு அவருடைய இளமையான வயசுல பங்களாதேஷ்ல புத்தகம் விநியோகம் பண்ணப்போ, அவர் ஒரு கிராமத்துல ஒரு புத்தக விநியோகம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு கூட்டம். இந்த கூட்டம் என்ன அப்டின்னா, அப்பதான் புதுசா இந்த ஃபெர்டிலைசர்ஸ்னா தமிழ்ல இந்த உரம்னு சொல்லுவாங்க. இந்த உரம்ங்கிறது அப்பதான் வந்துச்சு. இந்தியால இந்த உரம் அப்டின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல மாட்டுச்சாணம் இருக்கும். அப்புறம் இயற்கையா இருக்கக்கூடிய உரங்கள்னு சொல்லி இருக்கும். அது வந்து எதார்த்தமா அந்த நிலத்திலேயே எல்லா விதமான ரசாயனங்களும் இருக்கும். அத அப்படியே எடுத்துக்கணும். அப்படியே நிலமே அது வந்து தன்னுடைய நிலத்த சரி பண்ணிக்கிடும். புதுசு புதுசா நம்ம அறுவடை செஞ்சா கூட நிலத்திலே நெறைய ரசாயனங்கள்லாம் இருக்கும். அந்த ரசாயனங்கள மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காகவே அ பாரம்பரியமான சில முறைகள்லாம் இருக்கும். அது வந்து நம்மளுடைய என்ன சொல்லலாம்? நம்மளுடைய அந்த விளைச்சல் வந்து கொஞ்சம் அதிகமான நாட்கள் எடுத்து குடுத்தா கூட, நிலத்த வந்து நிலமாவே வச்சிருக்கும். நிலத்துக்கு எப்பவுமே பாதுகாப்பு இருக்கும். நிலத்துக்கு எந்த தொந்தரவும் வராது. அதேபோல அனாவசியமா நெறைய பூச்சிகள்லாம் சிதைவாகாது, கொல்லப்படாது. அ இயற்கையில என்ன நடக்குமோ அதுபடி தான் நடந்துட்டு இருக்கும். ஆனா, இந்த மாரி ஒரு உரம் அப்படின்னு ஒண்ணு புது விஷயங்கள் வந்து நவீன காலத்துல ஒரு கண்டுபிடிப்பு பண்ணி, இதன் மூலமா நம்ம வந்து உற்பத்திய பெருசாக்கலாம். ரொம்ப எ எளிமையில குறைவான நாள்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்ல பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்தியாலயும் நம்ம இப்ப பார்க்கிறோம். இப்ப வந்து நமக்கு அது கஷ்டமா இப்ப வந்து நமக்கு இந்த விஷயங்கள் கேட்கறது புதுமையா இருக்கலாம். ஆனா 70, 80கள்லாம் அந்த உரத்த வந்து நெறைய பேர்ட்ட வந்து போய் குடுக்கும்போது, நெறைய பேர் வந்து அத வந்து அப்படி ஏத்துக்கல. இப்போ மகாராஜ் வந்து அவருடைய இளமையான காலத்துல புத்தக வந்தப்போ பங்களாதேஷ்ல ஒரு கூட்டத்துல இந்த உரத்த விக்கிறவங்க கும்பல் வந்து அந்த கிராமத்துல உள்ளவங்கட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல விளைச்சல் வர்றதுக்காகத்தான் நாங்க இந்த மாரி உரம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த உரத்த போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். அதனால நம்ம இத பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இங்க அங்கன்னு அப்படியே அவங்க நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. இது செஞ்சா அது கிடைக்கும், சீக்கிரம் விளைச்சல் கிடைக்கும், அதிக விளைச்சல் கிடைக்கும், அதிக லாபம் கிடைக்கும், உங்களால லாபம் பெருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி அவங்களுடைய லாபத்த பத்தி, அவங்களுக்கு ஏதோ நல்லது பண்ற மாரியான விஷயங்கள்லாம் சொல்லி அந்த உரத்த வந்து அவங்கட்ட இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் கேட்ட அந்த கிராமத்துல உள்ளவங்க, அதுல ஒரே ஒருத்தர், அவர் டப்புன்னு எந்திரிச்சுட்டாரு. எந்திரிச்சுட்டு, "எங்களுடைய முன்னோர்கள் இதெல்லாம் இத பத்தி எதுவுமே சொல்லல. அதனால எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு அவரு. வேற எந்த பேச்சுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா அவரு முடிச்சுட்டாரு. முன்ன நாங்க இத பண்ணல. அதனால இப்ப எங்களுக்கு இது வேண்டாம். இதுதான் சரி. நம்ம முன்னெல்லாம் நம்ம இப்படிதான் இருந்தோம். நமக்கு வந்து புதுமை அப்படிங்கிறதுல நமக்கு வந்து இதெல்லாம்
தேவையற்றதை நினைச்சோம். ஆனா இப்ப நமக்கு எல்லாமே புதுசாயிடுச்சு. இப்ப எல்லாமே நமக்கு கம்ப்யூட்டரா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து வேணும் வேணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி நம்ம என்னெல்லாம் புதுமைன்னு பார்க்கிறோமோ, அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்ல. நமக்கு டிவி வேண்டியிருக்கா? தேவையே இல்லையே. நமக்கு ஃபோன் வேண்டியிருக்கா? தேவையே இல்லையே. கம்ப்யூட்டர் வேண்டியிருக்கா? தேவையே இல்லையே. டூ வீலர் வேண்டியிருக்கா? தேவையில்லையே. கார் வேண்டியிருக்கா? தேவையில்லையே. மிக்ஸி வேணுமா? கிரைண்டர் வேணுமா? வாஷிங் மிஷின் வேணுமா? இஸ்திரி பொட்டி வேணுமா? எதுவுமே நமக்கு தேவையே இல்லையே. இது இல்லாம கூட நம்மளால வாழ முடியுமே. இது இல்லாம தானே வாழவும் செஞ்சாங்க. நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும். கார் வேணும், டூ வீலர் வேணும், கம்ப்யூட்டர் வேணும், இன்டர்நெட் வேணும், மொபைல் ஃபோன் வேணும், மிக்ஸி வேணும், கிரைண்டர் வேணும், ஸ்டவ் வேணும், சிலிண்டர் வேணும். இந்த விஷயங்கள் வேணும்னு சொன்னனால எந்த அளவுக்கு இந்த நவீன யுகத்துல இத அடையறதுக்காக நம்ம வந்து ஒரு கழுதை போல, ஒரு நாய் போல நம்ம வந்து எப்படி கடினமா உழைச்சு, நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சு, இந்த புலனின்பத்த மூழ்கி நம்மளுடைய மனித வாழ்க்கையோட குறிக்கோளையும் இழந்துட்டோங்கிறத நம்ம மறந்துட்டோம். நெறைய வகையில இந்த கிரியேட்டிவிட்டி, நவீனம், புதுமை இதெல்லாம் நமக்கு வந்து ஒண்ணு தொந்தரவா இருக்கு. இன்னொன்னு நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள அத அழிச்சிடுது. இன்னொரு டைம் நமக்கு இன்பம்னு சொல்லுது. ஆனா துன்பம் மட்டும் தான் வருது. ஏற்கனவே எல்லாரும் துன்பப்படத்தான் செய்றாங்க. அந்த துன்பத்த சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு தீர்வுன்னு எடுத்துட்டு போய் கடைசி அதிகமான துன்பம் தான் நமக்கு வருதே தவிர, எந்த வகையும் நமக்கு வந்து இன்பம் கிடைச்ச மாரி நமக்கு இல்ல. அப்போ இந்த புதுமை அப்படிங்கிறதெல்லாம் வேத கலாச்சாரத்துல கிடையாது. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சூத்த கோஸ்வாமி வந்து யதாதீதம் யதாமதிஹி. நான் வந்து என்ன நான் கேட்டேனோ, அத அப்படியே நான் இங்க சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ரொம்ப எளிமையா அவர் சொல்றார். நமக்கு வந்து இதுதான் வேணும். ஆ நான் இப்ப என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமான விஷயங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள், நுணுக்கமான ஒரு விஷயம். அதையும் தாண்டி இது வந்து நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு குரு சீட பரம்பரையில இருக்கோம். நம்ம எப்பவுமே புதுசான விஷயங்கள்னு சொல்லி போயிடவே கூடாது. நம்மளா புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி ஆன்மீக வாழ்க்கையில புது கண்டுபிடிப்புக்கு இடமே கிடையாது. ஆன்மீக வாழ்க்கை பொறுத்தவரைக்கும், "யதாதீதம் யதாமதிஹி யத் ஸ்ருத்வா" நம்ம கேட்டத தான் பேசணுமே தவிர, நம்ம புதுசு புதுசா பேசிறக்கூடாது. மசாலா போடுறது, கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது. "யதாதீதம் யதாமதிஹி" நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதத்தான் போய் பேசணும். பேசுறவரும் அவரு "யதாதீதம் யதாமதிஹி" அவரோட குரு கிட்ட இருந்து என்ன கேட்டாரோ அதத்தான் அவரு பேசணும். அதனால தான் நம்ம ஸ்ரீல பிரபுபாத புத்தகங்கள்லாம் நம்ம சொல்றோம். ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல என்ன இருக்கோ, அந்த புத்தகத்த நம்ம வந்து படிச்சு, அத அப்படியே சொல்லிட்டோம் அப்படின்னா, சரியா பிரச்சாரம் பண்ணோம்னு அர்த்தம். புதுசு புதுசா நம்ம வந்து மாத்தக்கூடாது. அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதருடைய பகவத்கீதை வந்து, பகவத்கீதை உண்மையுருவில்னு பேரு. புதுசா எதுவுமே கிடையாது. அதே விஷயம் தான். சம்டைம்ஸ் நமக்கே ஒரு சந்தேகம் வரும். ஏன் அது என்ன உண்மையுருவில்? பகவத்கீதை பகவத்கீதை தானே! அது என்ன உண்மையுருவில்? இப்ப உங்கட்ட வந்து நான் வந்து சொல்றேன். ஒரு மாம்பழம் இருக்கு. நான் மாம்பழத்த குடுத்துட்டு, இது இது வந்து அசல் மாம்பழம்னு சொன்னேன்னா எப்படி? மாம்பழம்னாலே மாம்பழம் தானே! அது என்ன அசல் மாம்பழம்? மாம்பழத்த மாம்பழம்னு சொல்லலாம். இந்தாங்க மாம்பழம். இது அசலான மாம்பழம்னு சொன்னேன்னா எப்படி? மாம்பழம்னாலே மாம்பழம் தானே! அதே போல தான். பகவத்கீதை பகவத்கீதையா தானே இருக்கணும். அது ஏன் பகவத்கீதை உண்மை இருவில்னு போடணும் அப்டின்னா, இப்போ பகவத்கீதைங்கிற பேர பயன்படுத்தி நெறைய பேரு போலியான பகவத்கீதைலாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாம்பழம்ங்கிற பேர்ல மாம்பழம் மாரியே பேக் பண்ணி, மாம்பழம் மாரியே ஒரு சைஸ் உருவாக்கி, மாம்பழம் மாரியே ஒரு ஸ்கின்னையும் உள்ள வச்சு, அதுல தேவையற்ற விஷயங்கள்லாம் உள்ள ஏதாவது போட்டு, அப்படி ஒரு பொய்யான ஒரு மாம்பழத்த வந்து மார்க்கெட் முழுக்க பார்க்கும்போது, அப்போ உண்மையான மாம்பழத்த சொல்லும்போது, அசல் மாம்பழம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லாட்டினா மாம்பழம் மாம்பழம் தான். அதே போல தான் பகவத்கீதையோ, பாகவதமோ அது வந்து ஒரு மாம்பழத்துடைய பேர பயன்படுத்தி, மாம்பழம்ங்கிற பேர்ல வேற ஏதோ ஒண்ணு குடுத்தா நம்ம அத ஏற்றுக்கொள்ள முடியாதோ, உண்மையான அசல் மாம்பழத்த நம்ம வாங்கணுமோ, அதே போல பகவத்கீதை, பாகவதம்னு சொல்லி நெறைய பேர் பேசலாம். நான் பேசுறேன். எவ்வளோ நெறைய குருஜிகள்லாம் இருக்காங்க. நெறைய போலி சாமியார்கள் இருக்காங்க. போலி அவதாரங்கள்லாம் இருக்கு. போலியான பிரச்சாரங்கள் கூட இருக்கலாம். இந்த மாரி இருக்கிறவங்க பாகவதமோ, பகவத்கீதையோ அதோடைய புராதனமான ஒரு புகழ பயன்படுத்தி, அவங்களுடைய சொந்த கருத்துக்கள்லாம் உள்ள செலுத்தி, அவங்களுடைய புலனின்பத்துக்காக அத பிரசன்ட் பண்ணும்போது, உண்மையான கருத்துக்கள் வந்து மறைக்கப்பட்டு, புதுமையான ஒரு கருத்துக்கள் வெளில வந்து, பகவான பத்தியான விஷயங்கள்ல இருந்து பகவானுடைய புகழுக்காக இல்லாம, தன்னுடைய தற்புகழுக்காக செய்யும்போது,
அது சரியானதா ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுதான் பாகவதத்துல சுத்த கோஸ்வாமி சொல்றார், யதாதீதம் யதாமதிஹி. ஏன் பிரபுபாத் புத்தகங்களை படிங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஏன் பிரபுபாத் புத்தகங்களை அசல் மாம்பழம் இல்ல அசல் பகவத்கீதை அசல் பாகவதம்னு சொல்றோம் அப்படின்னா, அப்படியே பிரபுபாதர் பிரசன்ட் பண்ணியிருக்கார். நீங்க அப்படியே பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. சாஸ்திரத்திலே யதாதீதம் யதாமதிஹின்னு தான் சொல்லணும்னு சொல்லி இருக்கு. இப்ப பாருங்க, போன 44வது ஸ்லோகம் போன அத்தியாயத்துல என்ன நான் கேட்டேனோ சுகதேவ கோஸ்வாமிட்ட இருந்து அதைத்தான் நான் இப்ப பேச போறேங்கிறார் அவர். அவர் ஒன்னும் நான் புதுசா எதுவுமே பேசல. சுகதேவ கோஸ்வாமி வந்து பாகவதத்தை பரீட்சித் மகாராஜுக்கு பேசினார். பரீட்சித் மகாராஜுக்கு 7 நாள்ல ஒரு மரணம் வரப்போகுது. அந்த மரண தருவாயில இவருக்காக 7 நாள் கேட்ட அந்த பாகவதம் நானும் கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தேன், கேட்டேன். கேட்டதை நான் உங்ககிட்ட அப்படியே நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். எந்த அளவுக்கு என்னுடைய மதி அதை கிரகிச்சிட்டு இருக்கோ நான் அதை அப்படியே நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். இதுதான் ஒரு குரு சிட பரம்பரையில நடக்கக்கூடியது. குரு சீட பரம்பரையில இருக்கிறவங்க புது கருத்துக்கள் பேச மாட்டாங்க. ஒரு சீடர் குருவா இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் சீடனா இருக்கணும் இல்லையா? சீடன்னா ஒரு குரு கிட்ட போயிருக்கணும், குரு கிட்ட கேட்டிருக்கணும். குரு என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஒப்பிக்கிறாருன்னா அவர் குருவாயிருக்கிறார். அவர் புது கருத்துக்கள் சொன்னாருன்னா அவ்வளவுதான், அவர் குரு பரம்பரையிலிருந்து நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு நபர் ஆயிடுறார். அந்த யாரெல்லாம் குரு சிட பரம்பரையில இணைந்து புதுமையான கருத்துக்களை பேசுறாங்களோ அவங்களாம் அந்த பரம்பரையில இருந்து துண்டிக்கப்படுவார்கள். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எப்போ விஷயத்தை திரிபடைந்து சொல்றோமோ மாத்தி சொல்றோமோ அப்போ நம்ம இந்த குருசிட பரம்பரைக்கு நம்பிக்கையற்றவர்கள் ஆயிடுறோம். அந்த நேரமே நம்மளுடைய கனெக்ஷன் கட் ஆயிடும். எப்போ நமக்கு வந்து பகவானோட கனெக்ஷன் இல்லையோ அப்ப நம்ம எப்படி பகவானோட நமக்கு கீழே உள்ளவங்களும் கனெக்ட் பண்ண முடியும்? இப்ப நம்ம வந்து பிரபுபாதர் புத்தகங்களை ஏன் படிங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, பிரபுபாதர் புத்தகங்கள் ஃபுல்லா கிருஷ்ணர்கிட்ட கனெக்ட் ஆகிருக்கு. நீங்க கிருஷ்ணர்கிட்ட கனெக்ட் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பிரபுபாதர் புத்தகங்களை படிக்கணும். பிரபுபாதர் புத்தகங்களை நீங்க படிக்கல அப்படின்னா கிருஷ்ணருடைய கனெக்ஷன் கிடைக்காது. நானா யார்கிட்டயோ கேட்பேன் எனக்கு கிருஷ்ணர் கனெக்ஷன் கிடைச்சுன்னு நினைக்கக்கூடாது. கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்காரு, என்னுடைய ஹிருதயத்திலயும் இருக்காரு, என் வீட்டுலயும் இருக்காரு, நான் கோயிலுக்கு போற இடத்துலயும் பாக்குறேன். என்னால கிருஷ்ணர்கிட்ட கனெக்ஷன் தனியா வச்சுக்கொள்ள முடியும் நீங்க நினைக்க கூடாது. கிருஷ்ணருடைய கனெக்ஷன் எப்பவுமே பரம்பரா கனெக்ஷன் தான். நேரடியான கனெக்ஷன்ல டிஸ்கனெக்ஷன் தான். நமக்கு வந்து கிருஷ்ணரோட கனெக்ஷன் வேணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய பக்தர்கள் மூலமா அந்த கனெக்ஷன் வேணும். கிருஷ்ணருடைய கனெக்ஷன் வந்து பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல முழுமையா இருக்கு. நம்ம கோயிலுக்கு போகலாம், பகவானை வழிபாடு செய்யலாம், அதெல்லாம் ஓகே. ஒரு வகையில நமக்கு கொஞ்சம் கனெக்ஷனுக்கு உதவி செய்யும். ஆனா நமக்கு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம பிரபுபாத புத்தகங்கள்ல டச் வச்சுக்கணும். பிரபுபாத புத்தகங்கள் எப்படி வந்து ஒரு ஒரு ஸ்விட்ச் போர்டுல அந்த லைட் வந்து மெயின் போர்டோட கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா நல்ல பிரகாசமா வெளிச்சம் கொடுக்கும். ஏன்னா கனெக்ஷன் இருக்கு. அதே போல ஸ்ரீல பிரபுபாதர் புத்தகங்கள் கிருஷ்ணரோட கனெக்ஷன் வச்சிருக்கிறனால அந்த புத்தகத்தை படிக்கும் போது பிரைட்டான நாலேஜ் நமக்கு கிடைக்கும். பிரைட்டான வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். மத்தவங்களும் பாக்குறதுக்கு சுவிட்ச் போர்டு லைட்டு எல்லாமே இருக்கலாம். ஆனா மெயின்ல கனெக்ஷன் இல்லை அப்படின்னா லைட்டு போட்டாலுமே லைட் இருக்குமே தவிர லைட்டு பல்பு தெரிக்குமே தவிர பல்புல இருந்து வெளிச்சம் வராது. பல்புல இருந்து வெளிச்சம் வரணும் அப்படின்னா அந்த பல்பு வந்து மெயின் இதோட கனெக்ஷன் வச்சிருக்கணும். ஓகே, பாக்குறதுக்கு பல்பு போல இருக்கும், ஸ்விட்ச் எல்லாமே இருக்கும், வயரோட கனெக்ஷன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மெயினோட கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு கனெக்ஷன் கிடைக்காது. அதே போல ஆன்மீக வாழ்க்கையிலும் நம்ம ஒரு குரு சீட பரம்பரை மூலமா தான் போகணும். குரு இப்போ குருங்கிறவர் கிருஷ்ணரோட நம்மளை இணைக்க போறார். அவர் ஒரு குரு, அவரோட கடமை அவருக்கு கீழே வந்த அந்த சீடர்களை தன்னுடைய குரு கிட்ட கூட்டு போறது, அதன் மூலமா கிருஷ்ணகிட்ட எடுத்துட்டு போறதுதான். ஒரு குரு வந்து நேர்மையானவரா இருப்பார். அவரு ஒரு குரு சீட பரம்பரையில வந்திருப்பார். இது ஒரு குருவுடைய லட்சணங்கள். இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் புத்தகங்கள் முழுமையா கிருஷ்ணனோட தொடர்புல இருக்கனால இந்த புத்தகம் நம்ம படிக்கிறது அவசியம். நான் இந்த ஒரு ஸ்லோகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிய வருது, பிரபுபாதருடைய ஒவ்வொரு பொருளுரைகள்லையும் அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கே. நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் போன வாரம் தான் நினைச்சேன் நம்ம வந்து
ஒரு கிளாஸுக்கு ஒரு அத்தியாயம் வச்சுக்கலாம். இப்படி 335 அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு 300 350 வகுப்பு கொடுத்தோம்னா பாகவதத்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு வகுப்பு மாதிரி நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம்னு சொல்லி நினைக்கிறோம். நம்ம 2வது அத்தியாயம் நமக்கே தெரியும். நம்ம வந்து எத்தனை மாசம் 2வது அத்தியாயத்தை மட்டுமே பார்த்தோம். ஏன்னா ஸ்லோகமா பார்த்தோம். அவ்வளவு விஷயங்கள் ஆனா இருந்து நம்ம பார்த்தோம். இப்ப நான் 3வது அத்தியாயம் நான் டக்குன்னு முடிச்சு இப்ப 4வது அத்தியாயம் வந்துட்டேன். 4வது அத்தியாயத்தை இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே அவ்வளவு விஷயங்கள் பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. ஒரு ஆச்சாரியர்னா யாரு? ஒரு சீடன் எப்படி ஆச்சாரியனை தாண்டி போக கூடாது. எப்பவுமே ஒரு சீடன் வந்து ஆச்சாரியனுக்கு பின்னாடிதான். ஒரு ஆச்சாரியனை போய் மறைச்சிருக்கக்கூடியவே சீடனா இருக்க முடியாது. ஒரு சீடன் ஆச்சாரியனை காப்பான். ஆச்சாரியவான் புருஷோ வேதக அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்லுது. வேதமும் அதான் சொல்லுது. ஆச்சாரியர் அப்படியே வேதத்துடைய சுரூபம் அப்படின்னு. ஒரு சீடன் வந்து ஆச்சாரியனை காப்பான். அவனுக்கு ஒரு காலம் வரும்போது அவனும் ஒரு ஆச்சாரியன் ஆகலாம், இல்ல ஒரு குரு ஆகலாம். பட் அவன் எப்பவுமே தன்னுடைய குருவை மறைக்க மாட்டான். தன்னோட குருவா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், யாரையும் மறைக்க கூடாது. பிரபுபாதர் அவர் கிருஷ்ணரை தானே காமிச்சார். இப்ப நம்ம பார்க்கலாம், ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நிறைய பேருக்கு சமுதாயத்துல தெரியாது. ஏன் அப்படின்னா பிரபுபாதர் கிருஷ்ணரை தான் காமிச்சார். எல்லாருக்கும் இஸ்கான் அப்படின்னா கிருஷ்ணர் ஞாபகத்துக்கு வரும், பிரபுபாதர் ஞாபகத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா வெளியில யாருக்குமே தெரியாது. ஏன்னா பிரபுபாதர் கிருஷ்ணரை தான் பிரகடனப்படுத்தினார். கிருஷ்ணரை மறைக்கவே இல்லை. ஆனா நீங்க எந்த ஒரு போலி குருவா இருக்கட்டும், போலி சாமியாரா இருக்கட்டும், அவங்களும் நான் ஹரே ராமா தான் சொல்றேங்கம்பாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்றேன்பாங்க. அவங்களும் ஏதாவது ஒரு வகையில நானும் குருஜின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி நாமளும் ஏதோ ஒரு யோகம் சொல்லிட்டு இருக்கோம் சொல்லி இருக்கலாம். ஆனா எல்லா வகையிலையும் பாருங்க, அவங்க பிரபலமா இருப்பாங்களே தவிர கிருஷ்ணர் பிரபலமா இருக்க மாட்டார். நம்ம கிருஷ்ணரை பிரபலப்படுத்தணும். பிரபுபாதர் அதுதான் செஞ்சார். ஒரு ஆச்சாரியர் பிரபுபாதர் மாதிரியான ஒரு ஆச்சாரியர், ஒரு ஆச்சாரியரா இருக்கட்டும், அவங்க எப்பவுமே கிருஷ்ணரை தான் முதன்மைப்படுத்துவாங்க. கிருஷ்ணரை தான் சமுதாயத்தை போய் சேர்ப்பாங்க. அதனாலதான் அவங்க ஆச்சாரியரா இருக்காங்க. ஒரு ஆச்சாரியா அப்படின்னா அவருக்கு வந்து கிருஷ்ணரை காட்டுறதுதான் தலையாய ஒரு வேலையே. அதுதான் அவருடைய ஆச்சாரிய நிலையோட வேலையே. அத அவர் செய்யறனால அவர் ஆச்சாரியரா இருக்கார். அப்போ அவருடைய சீடனா இருக்கிறவர் வந்து ஆச்சாரியரை காமிக்கத்தான் செய்வார். இவர்தான் நம்ம ஆச்சாரியருங்க. நம்மளுடைய இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் தேவத்திராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். அவர் மூலமா தான் நமக்கு இந்த கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு. இந்த கிருஷ்ண பக்தி உலகம் முழுக்க தலைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவருடைய எழுத்துக்கள் தான். அவரோட புத்தகங்கள் மூலமா தான் இத்தனை பேர் இன்னும் கோயில்கள்ல வந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ண பக்தி பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கும் தெளிவான ஞானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சாரியரை காமிக்கணும். நம்ம ஆச்சாரியர் கிருஷ்ணரை காமிக்கிறார். பாருங்க, நீங்க பாகவதம் எடுத்து பாருங்க. பிரபுபாதர் எந்த அளவுக்கு நமக்கு கிருஷ்ணரை காமிக்கிறார் அப்படின்னு. பிரபுபாதர் புத்தகங்களை படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இவர் வந்து ஒரு சாதனவரா இருக்க முடியாதுன்னு. ஒரு சாதாரண ஒரு நபர் கூட நம்ம ஒண்ணும் ஒரு பெரிய ஒரு முக்தி பெற்ற ஒரு ஆத்மாவா தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஒரு நேர்மையான ஒரு நபரா இருந்தாங்கன்னா ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தைகள்லாம் சாதாரண வார்த்தைகளே கிடையாதுங்க. நான் பாகவதத்துல பார்க்கக்கூடிய இந்த பக்தி வேதாந்த பொருளுரைகள் சாதாரண வார்த்தைகளே கிடையாது. இது இது வேணா நம்மளுடைய காதுகள்ல இருந்து விழும்போது ஏதோ அ ஆ இ கசட தபற இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் சேர்ந்து ஒரு வாக்கியம் எல்லாம் ஏற்பட்டு ஒரு ஒரு பக்கமா ஒரு புத்தகமா வந்திருக்குன்னு நம்ம சொன்னா கூட, ஆனா இந்த புத்தகங்கள்லாம் ஒரு சாதாரண புத்தகங்கள் கிடையாது. இதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தைகளே கிடையாது. கண்டிப்பா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நபரோட படைப்பு அப்படிங்கிறது ஒரு நேர்மையான ஒரு சாதாரண நபர் கூட இதை படிச்சா புரிஞ்சுக்கிட முடியும். ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் சாதாரண வார்த்தைகள்லாம் கிடையாது. இது வந்து பிரபுபாவுடைய வார்த்தைகள், கிருஷ்ணருடைய வார்த்தைகள். பிரபுபாதரே சொல்லியிருக்காரு. கிருஷ்ணரே வந்து அவருக்கு வந்து டிக்டேட்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? டிக்டேட்னா ஒப்பிக்கிறது. டிக்டேட்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? யாருக்கா தெரியுமா? யா டிக்டேட் அப்படின்னா சொல்வதை திருப்பி சொல்லுங்க. எழுதுறதா டிக்டேஷன் கொடுக்குறேன் எழுதுங்கன்னுவாங்க. எடுத்து சொல்றது. ஓகே, யா அப்படியே சொல்றது. ஒருத்தர் சொல்றாரு, அது அப்படியே நம்ம அப்படியே எழுதுறது. சொல்ல சொல்ல எழுதுறத டிக்டேட்னு சொல்லுவாங்க. பிரபுபாதர் சொல்றார், அவருடைய புத்தகங்கள்லாம் கிருஷ்ணர் அவருக்கு சொல்ல சொல்ல இவர் எழுதுனதான். கிருஷ்ணர் சொல்றார், அப்படியே பிரபுபாதர் நமக்கு பொருளுரையா கொடுத்திருக்காராம். சோ பிரபுபாதர் வந்து நேரடியா ஆன்மீக உலகத்துல உள்ள அந்த ஆன்மீக சப்தத்தை நமக்கு அவருடைய பக்தி வேதாந்த பொருளுரைகள்ல கொடுத்திருக்காரு.
அதனால இந்த புத்தகங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். யார் ஒருவர் சில பிரபுபாத புத்தகங்களை படிக்கிறாங்களோ, எந்த வகையிலும் அவங்க வந்து ஆன்மீக வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி அடைறது போறது கிடையாது. நம்ம பிரபுபாத புத்தகங்கள் படிக்காத பொழுது நம்ம ஆன்மீக வாழ்க்கையில வீழ்ச்சி தான். பிரபுபாதர் புத்தகங்கள படித்தா மட்டும் தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில ஒரு உயர்ந்த கதி அடைய முடியும். நம்ம ஏன் இந்த மாரி இந்த புத்தகங்கள படிங்க, படிங்க நம்ம விநியோகம் பண்றோம்னு சொல்றோம். ஏன் விநியோகம் பண்ண சொல்றோம் அப்டின்னா, இத படிக்கிறதுக்காகத்தான் விநியோகம் பண்ண சொல்றோம். இத படிச்சா தானே அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரயோஜனம் ஆகணும். கோர்ஸ் படிக்கிறதுக்கு முதல்ல வாங்கணும். முதல்ல வாங்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி வாங்க வச்சுடுறோம். வாங்குனதுக்கு அப்புறம் படிக்க வைக்கணும். வாங்கி படிச்சாங்க அப்டின்னா, முழுமையான பலன் அடைக்க முடியும். நம்மள பொறுத்தவரைக்கும் கிடையாது. வேதோ நாராயணா சாக்ஷாத். வேதங்கள் எல்லாமே பகவான் நாராயணர காட்டுது. வேதங்கள்ல நம்ம வந்து கடைபிடிக்கணும்னு கிருஷ்ணர் சொல்றார். அந்த வேதங்கள் நாராயணர காமிக்குது அப்டின்னா, அப்ப நாராயணருக்கு பக்தி பண்றதுக்கு தானே வேதங்களே இருக்கு. ஆனா, அப்படிப்பட்ட அந்த பகவான் நாராயணருக்கு பக்தி பண்றத வேதங்கள் சொல்லுது அப்டின்னா, இப்போ கிருஷ்ணர நம்ம மத்தவங்கட்ட காமிக்கிறதுக்காக தான் இருக்கும். பிரபுபாதர் புத்தகங்கள்ல கிருஷ்ணர் முழுமையா இருக்கார். பாகவதமே கிருஷ்ணர். அது ஒரு பக்கம். ஸ்ரீமத் பாகவதம் நான் போன ஸ்லோகத்துல சொன்னோமே. அ கிருஷ்ணே சுதாமோ பகதே தர்மோ ஞானாதிபி சக கலௌ நஷ்ட திருஷாமேஷ புராணார்கோது நோத்துதக. கிருஷ்ணரே பாகவத புராணமா கலியுகத்துல நுழைஞ்சிருக்காருன்னு சொல்றோம். பாகவதமே கிருஷ்ணர். அது ஒரு பக்கம். அது ஒரு பக்கம் இருந்தா கூட, ஷீல பிரபுபாதருடைய பக்தி வேதாந்த பொருளுரைகள்ல கிருஷ்ணர் பூரணமா இருக்கார். அத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கிருஷ்ணா வேணும் அப்டின்னா, நீங்க பிரபுபாத புத்தகங்கள் படிக்கணும். உங்களுக்கு பிரபுபாத புத்தகங்கள் படிக்காம எனக்கு கிருஷ்ணர் வேணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கிருஷ்ணர மறக்க வேண்டியது தான். நமக்கு எத்தன ஜென்மம் எடுத்தாலும் கிருஷ்ணர் கிடைக்க மாட்டார். நமக்கு ரொம்ப எளிமையில கிருஷ்ணர கிடைக்கிறதுக்காக தான் பிரபுபாதர் இவ்ளோ புத்தகங்களும் கஷ்டப்பட்டு எழுதி குடுத்திருக்கார். அவருடைய புத்தகங்கள நம்ம படிக்கல அப்டின்னா, நமக்கு எப்படி கிருஷ்ணர் கிடைப்பார்? நம்ம தினசரி ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். நம்ம நெறைய பூஜைகள்லாம் செய்யலாம். நம்ம வந்து போகா, பிரசாதம் எல்லாமே எடுக்கலாம். ஆனா, நமக்கு ஆச்சாரியர் என்ன குடுத்திருக்காரோ, அத நம்ம படிச்சு கேட்கிறது அவசியம் தானே! நமக்கு அந்த படிக்கிற ஞானம் இல்லன்னா கூட, கேட்கிற ஞானம் வந்து இருக்கு அப்டின்னா, இந்த புத்தகங்கள மத்தவங்கள படிக்க வச்சா நம்ம கேட்கணும். பிரபு எனக்கு படிக்கிறத விட எனக்கு கேட்கிறது அதிகமான நாட்டம் இருக்குன்னு நெனைக்கலாம். செய் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒருவேளை எனக்கு படிக்கிற ஞானம் இல்ல, ஆனா கேட்கிற ஞானம் இருக்கு அப்டின்னா, யாரையாவது படிக்க வச்சாவது கேட்கணும். உண்மையிலே கிருஷ்ணர் மேல நமக்கு அன்பு இருக்கு அப்டின்னா, பிரபுபாதர் புத்தகங்கள நம்ம வந்து ருசிச்சு ருசிச்சு கேட்போம். ஒவ்வொரு வார்த்தையிலும் அமிர்தம் கொட்டியிருக்கு. வார்த்தைக்கு நடுவுலயும் அமிர்தம் கொட்டியிருக்கு. அந்த அந்த புத்தகங்களே ஒரு அமிர்த சுரூபமான புத்தகங்கள் தான். பாகவதமே அமிர்தமான சொரூபம் தான். அதுல பிரபுபாதருடைய புத்தகங்கள் அது அமிர்தத்தோட இன்னொரு அமிர்தமும் சேர்ந்து நம்மளால எண்ணிலடங்காத அளவுக்கு அமிர்தம் கலந்தது போல. எப்படி வந்து சுகமுகாத் அமிர்த திரவ சம்மிதம் பிபத பாகவத ரசமாலயம்னு அ வியாசதேவர் வந்து பாகவதம் ஏற்கனவே சுவையானது தான். அது சுகதேவோட வாயிலிருந்து வந்தனால, அது இன்னும் சுவை அதிகமாயிடுச்சுன்னு சொல்றார். ஆனா அந்த சுகதேவ கோசாமியோட வாயிலிருந்து வந்த அந்த பாகவதத்துக்கு பிரபுபாதர் இந்த மாரி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம், மொழிபெயர்ப்பு, பொருளுரை எல்லாம் குடுத்து, ஏற்கனவே கிளி கடிச்ச மாம்பழம் சுவையாயிடுச்சு. இன்னும் ஒரு கிளி போல பிரபுபாதர் இந்த பாகவதத்த கடிச்சு, நமக்கு இன்னும் நல்ல சுவையா குடுத்திருக்காரு. அதனால உண்மையிலே நமக்கு வந்து கிருஷ்ணர் மேல விருப்பம் அப்டின்னா, கண்டிப்பா பிரபு புத்தகம் படிச்சாகணும். எனக்கு பிரபுபாத புத்தகம் மேல படிக்க விருப்பம் இல்ல. ஆனா எனக்கு கிருஷ்ணர் மேல விருப்பம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நம்ப மாட்டோம். இது வந்து ஒரு பிளாட்டன்ட் லை. பிளாட்டன்ட் லை அப்டின்னா, இது வந்து தெளிவான பொய்ன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்ல தெளிவான போலியான பக்தின்னு நம்ம சொல்ல முடியும். நமக்கு பிரபுபாதர் புத்தகங்கள் படிக்கிறதுல நம்பிக்கை இல்ல. இல்ல பிரபுபாதர் புத்தகங்கள் படிக்கிறதுல நமக்கு விருப்பம் இல்ல. ஆனா நானும் கிருஷ்ண பக்தன்னு சொன்னீங்க அப்டின்னா, அது ஒரு கண்டிப்பா ஒரு போலியான ஒரு பக்தி தான். நமக்கு பிரபுபாதர் புத்தகங்கள் படிக்கிறதுக்கு நமக்கு நாட்டம் இல்ல அப்டின்னா, நமக்கு எப்படி உண்மையிலேயே நமக்கு கிருஷ்ணன் மேல பக்தி இருக்கும்? பக்தி தோய்ந்து கிடக்கு பிரபுபாத புத்தகங்கள்ல. பிரபுபாத புத்தகங்கள் தான் நமக்கு அந்த பக்தியவே குடுக்குது. நமக்கு பிரபுபாதர் நமக்காகவே தான் கஷ்டப்பட்டு அவருடைய 75, 80 வயசுலயும் இரவெல்லாம் உட்கார்ந்து இந்த இந்த பொருள்களை குடுத்திருக்கார். அவர் சிந்தின அந்த நமக்காக சிந்தின அந்த வியர்வையா இருக்கட்டும், நமக்காக உழைத்த அந்த கஷ்டப்பட்டு நமக்காக அவர் நமக்கு குடுத்த இந்த பக்தி பொருள்களா இருக்கட்டும், இத நம்ம ஒரு நன்றியோட நம்ம இத படித்து நம்ம பயன்பெறல அப்டின்னா, எந்த வகையில நமக்கு கிருஷ்ணர் கிடைப்பார்? நம்ம நலனுக்காக இத செஞ்ச ஒரு ஆச்சாரியர், அவரோட புத்தகம் நமக்கு படிக்க நேரம் இல்ல, காலம் குடுக்க முடியல அப்டின்னா, நமக்கு எப்படி இப்ப பக்தி இருக்கும்?
நமக்கு உண்மையிலே கிருஷ்ணர் வேணும் அப்படின்னா, நமக்கு உண்மையிலே பிரபுபாதர்களுடைய புத்தகங்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு வரணும். இல்ல காதல் வரணும் கூட நமக்கு சொல்லலாம். பிரபுபாதருடைய புத்தகங்கள் மேல நமக்கு ஒரு காதல் வரல அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு கிருஷ்ணர் மேல காதல் வராது. நம்ம கிருஷ்ணர காதலிக்க தானே இருக்கோம். நம்ம எல்லாருமே ஜீவேர சுரூபகயோ கிருஷ்ணர நித்யதாஸ். ஒவ்வொரு ஆத்மாவும் கிருஷ்ணர காதலிக்காகறதுக்காக தான் இருக்கு. கிருஷ்ணரும் எல்லாரையும் நேசிக்கிறார். கிருஷ்ணரை நேசிக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு ஆத்மாவும் இருக்கு. ஆனா கிருஷ்ணரை நேசிக்கணும் அப்படின்னா, பிரபுபாதர் புத்தகங்கள் மேல நமக்கு நேசிப்பு வரணும். இந்த நேசிப்பு வராத பட்சத்துல நம்ம கிருஷ்ணர் மேல நேசிப்பு வரவே வராது. பிரபுபாதர் நமக்கு எந்த அளவுக்கு தெளிவா கிருஷ்ணரை குடுத்திருக்கார், அதெல்லாம் நம்ம படிச்சு புரியும்போது, எஸ் இவரோட புத்தகங்கள் எனக்கு வேணும். இவரோட புத்தகங்கள் மூலமா தான் எனக்கு கிருஷ்ணர் கிடைக்கிறார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அத நம்ம படிச்சே புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நான் இவ்வளவு சொல்றேனே, நான் சொல்றது எப்படி உண்மைன்னு உங்களுக்கு தெரியும்? படிச்சா தானே உங்களுக்கே தெரியும். நான் சொல்லலாம் இந்த புத்தகங்கள்லாம் கிருஷ்ணன் மேல கனெக்ஷன் வச்சிருக்கு அப்படின்னு. பட் படிக்கும்போது உங்களுக்கும் தெரிய வரும். எஸ் இவரு சரியா சொல்றார், சரியா சொல்றார். யதாதீதம் யதா மதிஹி. உங்களுடைய புத்தி இத உங்களுக்கு காமிக்கும். நம்ம சின்சியரா இருக்கோம்னா கிருஷ்ணர் கீதையில சொல்ற மாரி ததாமி புத்தி யோகம் தம் ஏனமா உபயாந்திதே. நமக்கு கிருஷ்ணர் இந்த புத்தி குடுப்பார். எஸ் இது சரி நீங்க போ அப்படின்னு. அதே போல நம்ம சின்சியரா இருக்கோம் அப்படின்னா, பிரபுபாதர் புத்தகங்கள் கிருஷ்ணரை காட்டுது அப்படிங்கிற உண்மையை நமக்கு வந்து குடுப்பார். இந்த இந்த பொருளுரையில அவ்ளோ விஷயங்கள் நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் குடுத்திருக்காரு. எப்படி ஆச்சாரியன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆச்சாரியன் நம்ம எப்பவுமே தாண்டி போயிடக்கூடாது. ஆச்சாரியர் தான் நம்மளே காட்டணும். நம்ம ஆச்சாரியரை விட ஒரு புத்திசாலியும் காமிச்சிடவே கூடாது. சைத்தன்ய சரிதாமிரத்துல ஒரு கதை. சைத்தன்ய மகாபிரபு வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். சைத்தன்ய மகாபிரபு வாரணாசியில இருந்தப்போ பிரகாஷ்நந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லி ஒரு மாயாவதி சன்னியாசி. அந்த மாயாவதி சன்னியாசி கிட்ட இருந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு பக்தர் அவர் வந்து சொல்றார். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து வாரணாசி வந்திருக்கார். அவர் அற்புதமான ஒரு ஒரு பக்தர். சாக்ஷாத் பகவான் அப்படிங்கிறதுல அவரோட புகழ் வந்து இவர்கிட்ட வந்து சொல்றார். இப்ப இந்த மாயாவதி சன்னியாசி வந்து அவரை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அவர் வெறும் ஒரு சென்டிமெண்டலிஸ்ட். சென்டிமெண்டலிஸ்ட் அப்படின்னா சும்மா ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு நானும் ஒரு ஒரு பக்தன் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? உணர்வுகள். அவர் வெறுமனே உணர்வு பூர்வமா இருக்காருங்க. என்ன சன்னியாசி? சன்னியாசி அப்படின்னா வேதத்தை படிக்கணும். தண்ட மாத்திர பாரேன நரோ நாராயண மாயாவதி சன்னியாசிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம தண்டத்தை படிச்சோம்னா ஒரு நம்மளே நாராயணர் ஆயிரும்பாங்க. சன்னியாசியுடைய வேலை வேதாந்தம் படிக்கிறது தான் சன்னியாசியோட வேலை. வேதாந்தம் படிக்கிறது தான் சன்னியாசி. சன்னியாசினா வேதாந்தம் படிக்கணும், தர்க்கம் செய்யணும். இதுதான் அவங்களுடைய வேலை. சன்னியாசியை அடைந்து கொண்டுட்டு வேதத்தை படிக்க மாட்டேங்கிறாரு. இவரெல்லாம் என்ன சன்னியாசி? இவர் சும்மா ஒரு அப்படியே ஒரு பாவுக்கா. இவர் வந்து சும்மா ஒரு ஒரு உணர்ச்சி வசமான ஒரு சன்னியாசி தான். இவர பத்திலாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இத சொல்லிட்டு இந்த பக்தருக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ! சைத்தன்ய மகாபிரபு இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு. இவர் எப்படியாவது நம்ம சைத்தன்ய மகாபிரபுவோட இவர சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. அப்போ ம். வாட்? வாட்? ஓகே. really letting go? What? ஓகே. சோ இப்போ சைத்தன்ய மகாபிரபு அவர் ஒரு சன்னியாசியா இருக்கார். பட் இருந்தாலும் அங்க உள்ள பிரகாஷ் சரஸ்வதி இப்படி நீங்க வந்து ஒரு பாகுகாவா இருக்கீங்க, உணர்ச்சி வசமா இருக்குன்னு சொல்லும்போது, இப்போ அவர் 2 பேருக்கும் ஒரு மீட்டிங் வருது. அந்த மீட்டிங்ல இருந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, குருமுக மூர்க்கதேஹி. என்ன வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். என்னுடைய குரு வந்து என்ன ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னாரு. சைத்தன்ய மகாபிரபு புத்திசாலி தான். பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, வேதம்லாம் எனக்கு ஒத்து வராது. நான் முட்டாள் அப்படின்னு குரு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நான் ஏன் இந்த சம்பவத்த சொல்றேன் அப்படின்னா, எப்பவுமே நம்ம நம்ம குரு முன்னாடி நம்ம ஒரு முட்டாள தான் வச்சிருக்கணும். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான். அப்படி இருந்தா கூட, தன்னுடைய குரு முன்னாடி அவர் ஒரு முட்டாள தான் வைத்திருக்கார். அதே போல நமக்கு ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர், நம்ம அவர் மேல ஒரு முட்டாள் தான் இருக்கணுமே தவிர, பிரபுபாதர் இந்த பொருளுரையில சொல்றாரு, நம்ம வந்து நம்ம ஆச்சாரியரை விட மேல போய் நினைச்சிடக்கூடாது அப்படின்னு. அதுபோல நம்ம எப்பவுமே ஒரு ஆச்சாரியர் கீழ இருக்கணும். நம்ம ஆச்சாரியர்ட்ட இருந்து கேட்கணும். ஆச்சாரியர் என்ன சொல்றாரோ, அத அப்படியே கேட்டு நடக்கணும். அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. சோ இத நம்ம இந்த பொருள்ல ரொம்ப அருமையா பார்த்திருக்கோம். ஸ்ரீல பிரபுபாதர் அதான் சொல்றாரு.
அதனால பக்தர்கள்லாம் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ரூபா புத்தகங்களை ரொம்ப தீவிரமா படிங்க. எந்த வகையிலையும் குருவோட நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைக்க கூடாது. பிரபுபாதர் வந்து முன்னிலைப்படுத்துங்க. பிரபுபாதர் வந்து பின்னிலையில வச்சிருக்க கூடாது. இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு பிரபுபா புத்தகங்களை நல்ல தீவிரமா படிங்க. எனக்கு இப்போ ஒரு ஷார்ட் மீட்டிங் ஒண்ணு இருக்கு. அதனால ஒரு அவசரமான ஒரு விஷயங்கள நான் போறேன் நானு. அடுத்த வகுப்புல நான் இந்த விஷயங்கள் மீண்டும் கூட பேசுறேன் நானு. இதே அத்தியாயத்தை அடுத்த வகுப்புல நம்ம வந்து தொடரலாம். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் की जय. श्रील हरे प्रभुपाद की कृष्णा प्रभु जी, जय. हरे हरे कृष्णा प्रभु जी, कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा प्रभु जी, हरे हरे. हरे कृष्ण हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. प्रभु जी, हरे कृष्णा, हरे कृष्णा, हरे कृष्णा हरे कृष्णा प्रभु. ஹரே கிருஷ்ணா. ஆல் மாதாஜி பிரபுஜி எப்போதும் மேலே நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்திருந்த மாதாஜி அவங்க குடும்பத்துக்காகவும், பிரபுஜி அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டியும் பகவானுடைய திரு பாதத்தை எல்லாரும் மனசுல நிலைநிறுத்தி 3 times ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லலாம் மாதாஜி. हरे कृष्णा, हरे कृष्णा, हरे कृष्णा, हरे हरे, हरे राम, हरे राम, राम राम, हरे हरे, हरे कृष्णा हरे कृष्णा, हरे हरे, हरे राम, राम राम, हरे हरे, हरे कृष्णा, कृष्ण कृष्ण, हरे हरे, हरे राम, राम राम, हरे हरे, हरे कृष्णा. அப்புறம் மாதாஜி யாருக்காவது புக் வந்து யாருக்காவது புக் வாங்கி கொடுக்கணும், இல்ல புக் வாங்கி விநியோகம் பண்ணும் அப்படின்னாலும் நம்ம பிரபு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு நம்பரை வந்து நம்ம வாட்ஸ்அப்ல போட்டு குரூப்ல அதையும் காண்டாக்ட் பண்ணலாம் பிரபுவை. இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் பிரபு சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த புக்கு சேவை, இந்த பாகவத சேவை எல்லாரும் தொடரணும், புக்கு விநியோகம் பண்ணணும், எல்லாரும் அந்த முயற்சி எடுக்கணும், அவங்களுக்கு நம்ம ஒரு சேவையை கொடுக்கறது நம்ம கரெக்டா செய்யணுங்கிறதுக்காகவும் ஒரு 3 times 2 times ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிக்கலாம் மாதாஜி ப்ளீஸ். हरे कृष्णा, कृष्ण कृष्ण, हरे हरे, हरे राम, राम राम, हरे हरे हरे. हरे कृष्णा, कृष्ण हरे हरे, हरे राम, राम राम, हरे राम राम हरे हरे. हरे कृष्णा, कृष्ण हरे हरे, हरे राम, राम राम, हरे हरे, हरे माताजी. மாதாஜி हरे कृष्णा, हरे कृष्णा. இந்த ரசாபுரல புக்கு எப்ப வரும் மாதாஜி? தேங்க்யூ ஆல் மாதாஜி. தேங்க்யூ சோ மச் ஆல் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி மறுபடி சவுண்ட் கேக்குது, யாருன்னு தெரியலையே. மாதாஜி நான் தான் காப்பி பேசுறேன். ஹலோ, யாரு? ராஜி மாதாஜியா? சொல்லுங்க மாதாஜி. இங்க ரொம்ப 3 நாளா மழை பெஞ்சு பிளட்ல தவிக்கிறவங்க பாதி பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நல்ல இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து.